ஈரோடு மாவட்டம் வெண்டிப்பாளையம் அருகே கஞ்சா விற்று வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர் சிக்கினார். பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்து வந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த லாபா கர்மி என்பவரிடமிருந்து 2 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் ஒடிசாவிலிருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்தது தெரியவந்தது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரிக்கும் கஞ்சா புழக்கத்தால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 5 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. பொன்பாடியில் நடைபெற்ற சோதனையில் கள்ளச்சாராயத்தை கடத்தி வந்த மணிகண்டன் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் டாஸ்மாக் விற்பனை மட்டுமின்றி கள்ளச்சாராய விற்பனையும் அமோகமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே குட்கா விற்பனையில் ஈடுபட்டு வந்த மூவர் சிக்கினர். சித்தாடி வடக்கு தெரு பகுதியில் கமலானந்தம் என்பவர் தனது கடையில் குட்கா பொருட்களை மறைத்து வைத்து விற்ற நிலையில் பிடிபட்டார். அவரது கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 300 கிராம் குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் நாச்சியார் கோவில் பகுதியில் குட்கா பொருட்களை விற்பனை செய்து வந்த ரகுமான் கான் மற்றும் அசாருதீன் ஆகியோர் பிடிப்பட்ட நிலையில் சுமார் 28,000 ரூபாய் மதிப்புள்ள 19 கிலோ ஹார்ன்ஸ், கூலிப் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டம் கட்டுக்கடங்காமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் பிடிபட்டனர். வட பொன்பரப்பி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மணலூர் காவாங்கரையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட போது அவர்கள் பிடிபட்டனர். பிடிபட்டவர்கள் மைக்கேல் புரத்தைச் சேர்ந்த அபிஷேக், மணலூரைச் சேர்ந்த விக்னேஷ், மேலும் சிறுவள்ளூரைச் சேர்ந்த சமீர் என்பதும் தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 250 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் தமிழகத்தில் அதிக அளவில் உள்ளதாகவும் இதனால் இளைஞர்கள் வாழ்க்கை சீரழிந்து வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.